தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை சதவிகிதம் எப்படி இருந்தது, முந்தைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது எப்படி வாக்கு சதவிகிதம் இருந்தது போன்ற தகவல்களை தற்போது பார்த்திருந்தோம். களத்திலிருந்து மதுரை செய்தியாளர் பிரசன்னா நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, வணக்கம். தற்போது மதுரையில எந்த பகுதியில நீங்க இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? முகவர்கள், அலுவலர்கள் எல்லாம் அந்த இடத்திற்கு வர தொடங்கிட்டாங்களா? விரைவான தகவல்களை தாருங்கள். மதுரையில் இன்று 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மத்திய மற்றும் மேற்கு அந்த வாக்குச்சாவடி மையத்துடைய வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அதிகாரிகள் அவங்களுடைய ஆவணங்கள் முறையாக இருக்கிறதா என்பதை பரிசோதனைக்கு பிறகு அவர் உள்ளே வாக்கு எண்ணும் மையத்துக்குள் அனுமதிப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் காலை 8 மணி போல் தொடங்க இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மதுரை மாவட்டம் 80.43% வாக்குப்பதிவு செய்துள்ளது. மதுரை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 24,96,190 வாக்காளர்களில் 20,07,773 பேர் வாக்களித்துள்ளனர். இதில் பெண்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட 81.50% வாக்குகளை பதிவு செய்துள்ள நிலையில் ஆண்கள் சுமார் 79.33%, மூன்றாம் பாலினத்தவர் 42.26% வாக்களித்துள்ளனர். அதிகபட்சமாக மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் தொகுதியில் 87.11% வாக்குகளும், குறைந்தபட்சமாக மதுரை வடக்கு தொகுதியில் 72.22% வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன. தேர்தல் நாளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்களித்ததை உறுதி செய்யும் ஒப்புகை சீட்டு கருவிகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்குள் கைபேசிகள் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. காவல்துறையினர் மையத்திற்கு வெளியே மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். தேர்தல் அதிகாரியின் அனுமதியின்றி உள்ளே யாரும் வர முடியாது. வாக்கு எண்ணும் மையங்களில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் தற்போது தீவிர கண்காணிப்பு பாதுகாப்பு வழங்கி வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரியில் இன்று நடைபெற இருக்கிறது. அதேபோல் சோழவந்தான் மற்றும் முஸ்லம்பட்டி தொகுதிகளின் வாக்குகள் மதுரை அண்ணா பல்கலை வளாகத்திலிருந்து எண்ணப்படுகின்றன. மதுரை வடக்கு மற்றும் மதுரை தெற்கு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது. மதுரை மத்திய மற்றும் மதுரை மேற்கு தொகுதிக்கான வாக்கு மதுரை கல்லூரியில் எண்ணப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை கப்பலூரில் உள்ள அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சுற்றுகளின் எண்ணிக்கையும் மாறுபடுகிறது. அதிகபட்சமாக மதுரை கிழக்கு தொகுதியில் 400 வாக்குச்சாவடிகள் இருப்பதால் அங்கு 29 சுற்றுகள் வரை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளில் தலா 26 சுற்றுகளும், உசிலம்பட்டியில் 25 சுற்றுகளும், மதுரை மேற்கில் 24 சுற்றுகளும் நடைபெற இருக்கின்றன. மேலூரில் 21 சுற்றுகளும், மதுரை வடக்கு, மதுரை மத்திய மற்றும் சோழவந்தான் தொகுதிகளில் தலா 19 சுற்றிலும் நடைபெற உள்ளன. மிக குறைவாக மதுரை தெற்கு தொகுதியில் 17 சுற்றுகள் மட்டுமே நடைபெறுவதால் அத்தொகுதியின் தேர்தல் முடிவு முதலில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் 20,976 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் அதிகபட்சமாக மதுரை கிழக்கு தொகுதியில் 3,249 தபால் வாக்குகளும், குறைந்தபட்சமாக மதுரை மத்திய தொகுதியில் 1,075 தபால் வாக்குகளும் பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணிக்கை பணிக்காக மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள் மற்றும் முன் பார்வையாளர்கள் என சுமார் 1,300 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு மேற்பார்வையாளர்கள் எல்லாமே தற்போது பணியில் இருக்கிறார்கள். இன்று காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்கள் கழித்து இவிஎம் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்க இருக்கிறது. அனைத்து சுற்றிலும் நிறைவடைந்த பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் தலா 5 வாக்குச்சாவடிகளில் அந்த விவிபேட் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்படும். இறுதியாக வெற்றி பெறும் அந்த வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணைய விதிப்படி வெற்றி சான்றிதழானது வழங்கப்பட இருக்கிறது. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது இந்த தேர்தல் பணிக்காக வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு உண்டான அடையாள அட்டை முறையாக இருக்கிறதா, அனைத்தும் ஆவணங்கள் அனைத்தும் சரியா இருக்கிறதா என்பதனை தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடிய அதிகாரிகள் செல்போன் உள்ளிட்டவை எடுத்து வரக்கூடாது, அதே போல் பிடி, சிகரெட் போன்ற எந்த விஷயத்தையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் தற்பொழுது போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த நான் இருக்கக்கூடிய இந்த மதுரா கல்லூரியை சுற்றி கிட்டத்தட்ட போலீஸ்
போக்குவரத்து அனைத்தும் பாதிலே திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கு அந்த எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. மதுரையில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விரிவான தகவல்களை அளித்தமைக்கு நன்றி பிரசன்னா. மதுரையில் 5